ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பென்சில் கார்விங் பண்ணுறதுக்கான பேசிக் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பென்சில் யூஸ் பண்ணலாம், நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ அதை பற்றின பேசிக் பார்க்கலாம் வாங்க. ஸோ பென்சில் கார்விங் பண்ணுறதுக்கு பென்சில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து 10B யூஸ் பண்ணுறேன். பேசிக்காக பென்சில் கார்விங்க்கு வந்து 6Bலேருந்து 10B அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 8Bலேருந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பென்சில் கார்விங்க்கு நெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறது கட்டர். ஸோ கட்டர் எப்போயுமே செலக்ட் பண்ணும்போது அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் நைஃப்ன்ற கட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பிளேடை வந்து நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிளேடு உடஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து வேறு பிளேடு வந்து இதில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெஜ் கார்விங், சோப் கார்விங், எந்த மாதிரியான கார்விங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்ஸ் கூட இதில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே அவைலபிளில் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா 5 பிளேட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்க பேக் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிளேடு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பென்சில் கார்வ் பண்ணுறதுக்கு பென்சிலை எடுத்துகிட்டு பென்சிலுக்கு எப்போவுமே பேக் சைடில் ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் வந்து கார்வ் பண்ணும்போது நம்மளுக்கு உடையாமல் வரணும். ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிங்கரை வச்சு நீங்கள் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பென்சில் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக மட்டும் அந்த ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது நம்ம ஃபிங்கரை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு பென்சிலை வந்து கார்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கார்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பென்சில் வந்து உடையாமல் வரும். சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு லெட்டர் இல்லைனா ஒரு சிம்பிள்லேருந்து கார்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக தான் எடுக்கிறோம். அதனால் ஒரு சின்ன ஹார்டின் வந்து எப்படி நம்ம கார்வ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சைஸுக்கு நீங்கள் மெதுவாக வந்து இந்த மாதிரி கார்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பென்சிலில் வந்து நம்ம இப்போ கார்வ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடும், நம்ம லெட்டர்ஸ் கார்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளேடும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த பென்சிலில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சுற்றி எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம இப்போ கார்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக வந்து கார்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஜென்டிலாக நீங்கள் ஃபிங்கரை ஹேண்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட இழுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். பென்சிலோட ரேட் வந்து ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் வந்து வரும். நீங்கள் ஸோ கார்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பென்சில் எதுக்கும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 பென்சில் வேஸ்ட்டாக கூட போகலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பென்சில் கார்விங் வந்து நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 சைடுமே வந்து கார்வ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனக்கு வந்து 2 சைடுமே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து கார்வ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கார்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பென்சில் வந்து கொஞ்சம் ஷைனாக சாஃப்டாக தெரிகிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அவுட்ஃபிட்டில் வந்து கார்வ் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஷைனான லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பென்சில் வந்து உங்களுக்கு ப்ரோக் ஆயிரும். ஸோ பேப்பர்லாம் வச்சு இப்போ ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்லுக்கில் தான் வரும். உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் 2 சைடும் ஃப்ளாட்டாக நடுவில் மட்டும் நீடில் வர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நீடில் மட்டும் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேடை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பிகினர்ஸ்ன்றதுனால ஒரு சின்ன ஹார்டின் மட்டும் நான் அவுட்லைனாக வந்து போடுறேன். லெட்டர்ஸ் எப்படி போடணும் அந்த மாதிரி வீடியோலாம் வந்து நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். லெட்டர்ஸ் போடுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கணும், அதோட பேசிக் என்ன, ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சின்னதாக நம்ம ஒரு ஹார்ட்டின் ஷேப் மட்டும் நான் வந்து ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன்.
அவுட்லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் எப்பவுமே கார்வ் பண்ணணும். டைரெக்டாக வந்து ஹார்டின்லேயே நீங்கள் கார்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் அந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அவுட்லைன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டு பிளேடை வச்சு லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கார்வ் பண்ண முடியும். தென் ஒரு சைடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கார்னர் பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர் போங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். லைட்டாக வந்து பிளேடை வந்து எவ்வளோ சாஃப்டாக நீங்கள் மெதுவாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிளேட் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக இருக்கோ அவ்வளோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கார்வ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் வரும். ஹார்டின் வந்து இந்த மாதிரி சைடில் தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரியும் ஹார்டின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து பென்சில் வந்து கார்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லெட்டர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நேம்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் கார்வ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து ஒரு பேப்பரால் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக தடவி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து கொஞ்சம் ஷைன் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்புட் முடிச்சதுக்கப்புறமும் கார்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்டிங்லேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷைனான உங்களோட பென்சில் கார்விங் ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஆல்ஃபபெட் எப்படி நம்ம வந்து கார்வ் பண்ணுறது, ஒரு நேம் எப்படி கார்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.